ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து எந்த கப் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து நம்ம எல்லாம் அளந்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையானது இந்த கப்லேயே வந்து ½ கப்பு வந்து துவரம்பருப்பு, ½ கப்பு வந்து தனியா, வரமிளகாய் வந்து ஒரு 3/4 கப்பு, ஒரு 15 நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 1/4 கப்பு மிளகு, 1/4 கப்பு வந்து சீரகம், கொஞ்சம் கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், பெருங்காயம். இதெல்லாம் வறுத்து நம்ம வந்து மிக்சியில் கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நாம் வந்து எந்த கப்பு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும். இதில் ½ கப்பு வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இப்போ வந்து தனியாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக வறுத்தெடுக்கணும். அப்போ தான் வந்து ரசப்பொடி ரொம்ப நாளைக்கு ஒரு 3 மாதம் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல். தனியாவை வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். சீரகத்தை வறுத்தெடுத்துக்கலாம். மிளகாய் வறுத்தெடுத்துக்கலாம். மிளகாவை வறுத்தெடுத்துக்கலாம். கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு. வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து வறுத்து இதிலே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இது வந்து நம்ம இப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, ½ ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துலேயும் நம்ம வந்து உப்பு சேர்ப்போம். நல்லா பொடிச்சு எடுத்து கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 months வந்து நல்லாயிருக்கும். இது வந்து மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு நம்ம ரசம் இறக்கும்போது கலந்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நாம் வந்து பொடிச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வச்சாச்சு. இப்போ வந்து கொதி வரப்போகுது. இப்போ வந்து ஒரு 1½ ஸ்பூன் வந்து ரசப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ரசத்தில் ஆட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், பொடியும் அரைச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட ரேஷியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து நம்ம 3 months கூட வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம்.